ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் இனியா தன்னோட அப்பா, அம்மா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்ற காரணத்துக்காகவே காலேஜ்லலாம் நம்மள ரொம்பவே கிண்டல் பண்றாங்க, புல்லி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்த பாக்கியா கிட்ட காட்டுனது மட்டும் இல்லாம, கோபி கிட்டயுமே இத பத்தி பேசுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தா, அங்க கோபி இல்ல. அதனால அங்கருந்து அமைதியா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ராதிகாவோட அம்மா இனியா கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாம, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியா தான் சொல்லிட்டு, பாக்கியாவ இனியா முன்னாடியே வச்சு திட்ட, ஆனா இனியாவும் என்னதான் பாக்கியா மேல கோவத்துல இருந்தாலும், எங்க எல்லார் மாதிரியுமே நம்மளோட அம்மாவ வச்சு இவங்களுமே நம்மள கேவலமா பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டது மட்டும் இல்லாம, சொல்லப்போனா உங்களோட பொண்ணு அதோ இங்க நிக்கிறாங்களே ராதிகா, இவங்க என்னோட அப்பாவோட லைஃப்குள்ள வரதுக்கு முன்னாடி என்னோட குடும்பம் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். இவங்களால தான் நாங்க இப்போ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்த வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம, அப்போ இனியா எங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கூட்டிட்டு போகறதுக்காக வந்த ஜெனியுமே ராதிகாவோட அம்மா பேசுற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு, இனியா சொன்னதுல எனக்கு ஒண்ணும் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கு செளி என்ன சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்பலாம் நான் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கேன். ஆனா அப்ப இருந்த சந்தோஷத்துல கொஞ்சம் கூட இப்ப இந்த வீட்ல இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில உங்களோட பொண்ணு தான் சொல்லிட்டு ராதிகாவ கை காட்டி பேசினது மட்டும் இல்லாம, ராதிகா மட்டும் கோபியோட லைஃப்குள்ள வராம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே இனியா மாதிரி பேசிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராதிகாவோ இடிஞ்சு போய் சோஃபால உட்காந்துருக்க அவங்களோட அம்மா, "நீ எதுக்காக ராதிகா? அவங்க சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இப்படி சோகமா இருக்க. அவங்க சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. சொல்லப்போனா நீ கோபியோட வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் உன்னோட புருஷன் கோபி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பாக்கியா கூட விருப்பமே இல்லாம, சந்தோஷமே இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்ல உடனே ராதிகாவும், அப்படி விருப்பமே இல்லாம வாழ்ந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எதுக்காக இந்த 3 குழந்தைங்களும் பிறந்திருப்பாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஏன் கோபி இவ்ளோ பாசத்தோட இருக்கணும்? இது எதுவுமே எனக்கு நம்புற மாதிரி தெரியலம்மா. ஏதோ ஒரு குழப்பத்திலயும், அவங்களோட அப்பா, அம்மா மேல இருந்த கோபத்திலயும் தான் கோபி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோன்னு எனக்கு இப்ப தோணுதும்மா. ஏன்னா, ஒருவேள அவங்களுக்கு பாக்கியாவ சுத்தமா பிடிக்காம இருந்திருந்தா, அவங்க பாக்கியா என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என் கூட வாழ்ந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா இப்போ கோபி அப்படியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, கோபி பண்றது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமும் என்னால கோபியோட லைஃப்குள்ள இருக்க முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன ராதிகாவோட அம்மாவும், "ராதிகா நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன்னு நெனைக்கிற. சொல்லப்போனா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த பாக்கியா பிளான் போட்டு இனியாவையும், ஜெனியையும் இங்க அனுப்பி வச்சு உன்கிட்ட இப்படியெல்லாம் பேச வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவளோட வலையில நீ விழுந்துறாதன்னு" சொல்லிட்டு, அப்ப கூட ராதிகா உண்மையாவே என்ன மனநிலைமையில இருக்காங்கன்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா. அப்ப ராதிகாவும், "அம்மா போதும்மா. இதுக்கு மேல என்னோட லைஃப்ல கல்யாணம்ன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. ஏன்னா, என்னால இதுக்கப்புறமா தனியா வாழ்ந்துற முடியும். அதுவும் சந்தோஷமா, நிம்மதியா வாழ்ந்துற முடியும்னு தோணுதும்மா. அது மட்டும் இல்லாம நான் பாக்கியா மாதிரியே ரொம்பவே தைரியமா இதுக்கப்புறமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எந்த ஒரு ஆம்பள துணையும் தேவையில்லன்னு சொன்னது மட்டும் இல்லாம, இத பத்தி பேசுறதுக்காக அவங்களோட வக்கீலுக்குமே கால் பண்ண உடனே இதனால ஷாக் ஆன ராதிகாவோட அம்மாவும் இந்த விஷயத்த உடனடியா கோபிக்கு கால் பண்ணி சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பதறி போய் வீட்டுக்கு வந்த கோபியோ ராதிகா கிட்ட, "ஏன் ராதிகா இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்க, உடனே ராதிகாவும், "ஓ! அதுக்குள்ள எங்க அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க போலயே. சரி அதுவும் நல்லதுக்கு தான். நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே கேட்டுட்டீங்க. ஆமா, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட வக்கீல் வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்கள என்னோட லைஃப்ல சந்திக்கவே கூடாதுன்ற அளவுக்கு இப்ப யோசிச்சுட்டுருக்கேன். அதனால தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்திடலான்ற ஒரு நம்பிக்கையோட என்கூட பேசாதீங்க. ஏன்னா, அத கேட்குற மனநிலைமையில கூட நான் இப்ப கிடையாது. ஏன்னா, உங்களோட பேச்ச கேட்டு கேட்டு நான் என்னோட வாழ்க்கையில அனுபவிச்சது எல்லாமே போதும்ன்னு ராதிகா கோபிய பேசக்கூட விடாம அவங்களோட கருத்த சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ இத பார்த்துட்டு கோவப்பட்ட கோபியும், "என்ன நீ பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டு என் பேச்ச கேட்காம இங்கேருந்து கிளம்பி போற? என்னலாம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவப்பட ஆரம்பிக்க, உடனே இத பார்த்துட்டு ராதிகாவும், "ஆமா நீங்க பண்ணா மட்டும் தப்பு கிடையாது. நான் பண்ணா மட்டும் தப்பு. நீங்க பண்ண தப்புக்கு நான் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசுறதே பெரிய விஷயம். அதனால தயவு செஞ்சு நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். அதனால என்னோட கோவத்த அதிகப்படுத்தி என்னை இன்னும் உங்கள கேவலமா பேசுற மாதிரி வச்சுறாதீங்க. அப்புறம் அவ்வளோதான்" சொல்லிட்டு அங்கேருந்து வெறப்பா கிளம்பி போக, உடனே இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆன கோபியும் ராதிகாவோட அம்மா கிட்ட, "இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இவ திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே ராதிகாவோட அம்மாவும் இந்த மாதிரி ஜெனியும் இனியாவும் வீட்டுக்கு வந்து ராதிகா கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, இது எல்லாத்துக்குமே காரணம் மறுபடியுமே அந்த பாக்கியா தான். அந்த பாக்கியா தான் வேணும்னே உங்களோட வாழ்க்கையில
நீங்க கொஞ்சம் கூட சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கவே கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம, அவ என்னோட பொண்ணையுமே நிம்மதியா வாழ விட மாட்டேன்றான்னு, அவங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லி மறுபடியுமே கோபி கிட்ட பாக்கியா தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இத நம்புன அந்த முட்டாள் கோபியும் உடனடியா இத பத்தி நான் பாக்கியா கிட்ட கேட்காம விடமாட்டேன்னு எப்பவும் போலயே அவமானப்படுறதுக்காக கோபியோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ராதிகா அவங்களோட முடிவ மாத்திப்பாங்களா? அப்படி இல்லன்னா ராதிகா கண்டிப்பா கோபிய தன்னோட வாழ்க்கைய விட்டு விலக்கி ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.